அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி இன்ஷால்லா பயான் ஆரம்பமாக இருந்தது. இருக்கக்கூடிய ஆண்கள்லாம் வந்துங்க. ஒரு சின்ன அறிவிப்பு, இன்ஷால்லா நாளை முதல் கடைசி 10 நாளுக்கு வந்து கேள்வி பதில் நிகழ்ச்சி 10 நாளுக்கும் நடைபெறும். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அத்தியாயத்திலிருந்து கேள்வி பதில் நடக்கும். ஆண்கள் பெண்கள் இருபாலரும் அந்த நிகழ்ச்சியில் பங்குபெறலாம். ஒவ்வொரு கேள்விக்கும் பதில்களுக்கு ரூபாய் 200 மதிப்புள்ள மார்க்க புத்தகங்கள் நன்கொடைக்காக வழங்கப்படும். நாளைக்கு உள்ள அத்தியாயம் வந்து 18வது அத்தியாயம். அல்காப்ல இருந்து கேள்வி பதில்கள் கேட்கப்படும். எப்பவும் போல வளமையாக நடக்கக்கூடிய இஜாபு பிறகு 20 தொழுகை நடைபெறும். 20 தொழுகை முடிஞ்சு 11லிருந்து 12 மணி வரைக்கும் கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் நடக்கும். ஆண்கள் பெண்கள் இருபாலரும் நடக்கும் நிகழ்ச்சிகள். 12லிருந்து 2 வரைக்கும் ஓய்வு நேரங்கள். இந்த ஓய்வு நேரங்களே நிறைய அமல்கள் செய்யலாம், குர்ஆன் ஓதலாம். அதைத் தொடர்ந்து அடுத்து 20 தொழுகை நடைபெறும். பயான் எப்பவும் போல 10 to 15 நடைபெறும். அதுக்கு சில ஏற்பாடு நடைபெறும். ஒவ்வொரு நாளையும் ஒரு அத்தியாயம் நம்ம முன்கூட்டி அறிவு செஞ்சிருக்கோம். இந்த அத்தியாயத்தில் கேள்வி கேட்கப்படும். அருள் நிறைந்த அஸ்மால் உஸ்மா என்ற தலைப்பில் டிஎன்டிஜே பேச்சாளர் சகோதரர் அப்துல் நாசிர் அவர்களும் السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار. அழகிய பெயர்களின் தொடர்பான அடிப்படைகளையும் நாம் பார்த்து வருகின்றோம். நேற்றைய தினம் நாம் அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்களை தெரிந்து கொள்வதன் மூலம் அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் விரும்புகிறார்கள் கொள்வதால் நாம் எத்தகைய சிறந்த அடிப்படைகளை நாம் பார்த்தோம். அன்பிற்குரிய சகோதரிகளே, நேற்று நான் சொன்னதை ஞாபகப்படுத்திக் கொண்டு நாம் அது தொடர்பான மேலதிகமான விளக்கங்களுக்கு நாம் செல்வோம். நாம் அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் விஷயத்தில் முதலில் ஒரு பெயர் அல்லாஹ்வுடைய அழகிய பெயரா என்பதை நாம் ஆதாரபூர்வமாக முடிவு செய்ய வேண்டும். முடிவு செய்த பிறகு இரண்டாவது அடிப்படை, அந்த பெயருக்கான அந்த வார்த்தைக்கான பொருள் என்ன, அது எவ்வாறெல்லாம் எந்தெந்த அர்த்தங்களிலெல்லாம் இறைவனுக்கு குறிப்பிடப்படுகிறது என்பது தொடர்பான விளக்கங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, அந்த பெயரை நாம் தெரிந்து கொள்வதன் மூலமாக நம்மில் என்ன மாற்றங்கள் ஏற்படுவதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புகின்றான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மூன்றும் தான் நாம் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்குரிய அடிப்படையாகும். நமக்கெல்லாம் தெரியும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து சூரத்துல் கலம் 68வது அத்தியாயம் 4வது வசனத்திலே கூறுகின்றான், வ இன்னக லஅலா குதுகின் அதீம்,
நபியே நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நற்குணத்திற்கு நிகராக மனித இனத்திலே எந்த ஒரு மனிதரும் அவருடைய நற்குணத்திற்கு ஈடாக முடியாது. அத்தகைய மகத்தான நற்குண சீலராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திறந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய கருணையிலும் சரி, அவர்கள் காட்டக்கூடிய அன்பிலும் சரி, அவருடைய பணிவிலும் சரி, வெட்கப்படுவதிலும் சரி, எந்த ஒரு நற்குணத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிகராக இந்த கியாமத் நாள் வரை எந்த ஒரு மனிதரும் செய்து விட முடியாது, வந்துவிட முடியாது. ஏனென்றால் படைத்த ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு விட்டான், இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நபியே நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கின்றீர் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தகைய நற்குணம் அவர்களிடம் வருவதற்கு அடிப்படையான காரணம் அவர் அல்லாஹ்வுடைய தூதர். இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், சஹீஹுல் புகாரியிலே 20வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இன்ன அத்காக்கும் வ அலமுக்கும் பில்லாஹி அன, உங்களிலேயே அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவனும் அல்லாஹ்வை மிகவும் அறிந்தவனும் நான் தான் அப்படிங்கிறாங்க. அப்ப ஒரு மனிதனிடம் அல்லாஹ்வை பற்றிய அறிவு அதிகரிக்க 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 அவரிடம் நற்குணம் கூடிக்கொண்டே செல்லும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட யாரும் என்ன செஞ்சிட முடியாது, அல்லாஹ்வை பற்றி அறிந்து விட முடியாது, தெரிந்து விட முடியாது. நபிகள் சொல்லிவிட்டார்கள். சஹீஹுல் புகாரியில் 6101வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இன்னி லஅலமுஹும் பில்லாஹி வ அஷத்துஹும் லஹு ஹஷ்யத்தன். நபிகள் நாயகம் கூறுகின்றார்கள், நான் மனிதர்களிலேயே அல்லாஹ்வை அதிகம் அறிந்தவனும் அல்லாஹ்விற்கு அதிகம் அஞ்சக்கூடியவனும் ஆவேன் அப்படின்னு சொல்றாங்க. நபிகள் நாயகத்தை விட எந்த ஒரு மனிதரும் அல்லாஹ்வை அஞ்சி விட முடியாது. நபிகள் நாயகத்துடைய உம்மத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட யாரும் அல்லாஹ்வை பயந்து விட முடியாது. அவங்க தான் அல்லாஹ்வை அதிகம் அறிந்தவர்கள், அல்லாஹ்விற்கு அதிகம் அஞ்சக்கூடியவர்கள். அப்ப அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம் எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களிடம் கேட்கப்படுகிறது. சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களிடம் கேட்கப்படுகிறது, யா உம்முல் முஃமினீன் அம்பினி அன் ஹுலுகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஃமின்களுடைய தாயாரே, இறை நம்பிக்கையாளருடைய அன்னையே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணத்தை பற்றி எனக்கு நீங்க அறிவியுங்கள் அப்படின்னு என்ன செய்றாங்க, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட கேட்கப்படுது. அப்ப கேட்கப்பட்டவன அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, ஃபஇன்ன ஹுலுக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கானல் குர்ஆன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணம் குர்ஆனாகவே இருந்தது. நபிகள் நாயகம் குர்ஆன்ல எத்தகைய நற்குணங்களை அல்லாஹ் குறிப்பிடுகின்றானோ அத்தகைய நற்குணங்கள் உடையவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உயர்ந்த நற்குண சீலராக அவர்கள் திகழ்ந்திருக்கின்றார். அல்லாஹ் அத்தகைய அருளை அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றான். அந்த அருளுக்கு ஒரு அடிப்படையான காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி மிகவும் அறிந்தவர்களாக இருந்தார்கள். நாம் எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய திருநாமங்களுடைய விளக்கங்களை பெறுகிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய குணம் மாற வேண்டும். நாம் அல்லாஹ்வுடைய திருநாமங்களுடைய விளக்கங்களை நாம் பெற்றிருக்கிறோம், நாம் அப்புறம் சிறந்த மூமினாக நாம் மாற வேண்டும், நம்மிடம் நல்ல குணங்கள் ஏற்பட வேண்டும். அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா புஇஸ்து லியுதம்மிம சாலிஹல் அஹ்லாக், நான் நபியாக அனுப்பப்பட்டிருப்பதின் நோக்கமே நற்குணங்களை முழுமைப்படுத்துவதற்காகத்தான். நற்குணம் என்பது நாம் அல்லாஹ்வுடைய பெயர்களை நாம் ஒவ்வொன்றினுடைய அர்த்தத்தையும் தெரியும் பொழுது அது நமக்கு நல்ல குணங்கள் நம்ம ஏற்படுத்த வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான். அதுதான் நோக்கம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, குறிப்பிடுறாங்க. அப்ப நபித்துவத்தின் நோக்கமே, இஸ்லாமிய மார்க்கமே நற்குணம் தான். இந்த உலகத்தில் என்ன செய்றாங்க, முஸ்லிம்கள் தீவிரவாதியை சித்தரிக்கிறாங்க. அப்படி கிடையாது. அவர்கள் இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கோணலாக சித்தரிப்பதற்காக பல கோடிக்கணக்கான வழிகளில் அல்லாஹ்வுடைய எதிரிகள், ஷைத்தானிய சக்திகள் மார்க்கத்தை தப்பா சித்தரிக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே ஒருவன் திருமறை குர்ஆனை படிக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி ஒருவன் சரியான முறையில் அறியும் பொழுது அது அவனை நற்குணமுடையவனாக, நற்குண சீலராக அவனை மாற்றும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை எதிர்பார்ப்பதும் அதுதான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திருமிதியிலே 1162வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அக்மலுல் மூமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் குலுகன், இறை நம்பிக்கையாளர்களிலேயே இறை நம்பிக்கையில் முழுமை அடைந்தவர் யார் என்று சொன்னால் நற்குணங்களில்
முழுமையடைந்தவர் தான், நல்ல குணமுடையவர் தான். ஹியாருக்கும் லிசாயிஹிம் ஹுலுகன், உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் தங்களுடைய மனைவியிடம் யார் குணத்தால் சிறந்தவரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். நான் என்னுடைய மனைவியரிடத்தில் நற்குணத்தால் சிறந்தவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப இதையெல்லாம் நம்முடைய மனதில் வைத்துக் கொண்டு நாம் அல்லாஹ்வுடைய அந்த பெயர்களை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது நம்மிடம் பல நல்ல குணங்கள் ஏற்பட வேண்டும். அதுதான் நாம் அல்லாஹ்வுடைய பெயர்களை தெரிந்து கொள்வதின் நோக்கம். நேற்று நாம ஒரு சில ஆதாரங்களை பார்த்தோம். அல்லாஹ் கருணையாளன் என்றால் இந்த குணத்தை தெரிந்து கொள்வதன் மூலமாக நம்மில் கருணை இரக்க குணம் ஏற்படுவதை அல்லாஹ் விரும்புகிறான். அர் ராஹிமூன் யர்ஹமுஹுமுர் ரஹ்மான் யர்ஹமு மன் ஃபில் அர்தி யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. கருணையாளர்களுக்கு அல்லாஹ் கருணையாற்றுகின்றான். நீங்கள் பூமியில் உள்ளவர்களுக்கு கருணை காட்டுங்கள், வானத்தில் உள்ளவன் என்ன செய்வான், உங்களுக்கு கருணை காட்டுவான். அப்ப இதே போன்று அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்கள் ஒன்று அஃபூன், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். கஃபூர், அவன் மன்னிக்க கூடியவன். இந்த கஃபூர்ங்கிறதுக்கும் அஃபூன் அப்படிங்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? கஃபர, அல்லாஹ் கஃபூர் மன்னிக்க கூடியவன் அப்படின்னு சொன்னோம்னா அவன் பாவத்தை மறைக்க கூடியவன். கஃபார், அல்லாஹ்வுடைய பெயர்கள் ஒன்று கஃபார், அவன் மன்னிக்க கூடியவன். கஃபூர், அதுவும் அதே அர்த்தம் தான், மன்னிக்க கூடியவன். அதே போன்று அஃபூன், அதுவும் மன்னிக்க கூடியவன். ஆனா இந்த ரெண்டுக்கும் அது நுணுக்கமான ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் சொன்னோம்னா, கஃபூர் என்பது பாவங்களை மறைத்தல். அல்லாஹ் பாவங்களை மறைச்சிட்டாலும் அதை யாரும் என்ன செய்ய வெளிப்படுத்த முடியாது, அதுக்கு அல்லாஹ் தண்டனையை தரமாட்டான். அஃபூன் அப்படின்னு சொன்னோம்னா பாவங்களை அழித்தல். ரெண்டுமே அல்லாஹ் கிட்ட உள்ள கஃபூரா இருக்கிறதுனால அவன் அஃபூவா இருக்கின்றான். அஃபூவாக இருக்கக்கூடிய இறைவன் கஃபூரா என்ன செய்கின்றான், இருக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை போன்று யாரும் என்ன செய்ய முடியாது, நம்முடைய பாவங்களை மறைக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. இவன் எனக்கு ஒருவர் அநியாயம் பட்டாம வச்சுடுங்க, அவருடைய பாவத்தை நான் மன்னிக்கலாம். நான் ஒருவர் செய்யக்கூடிய தப்பை பார்த்து விட்டால், தவறை பார்த்து விட்டால் அந்த தீமையை நான் என்ன செய்யலாம், அது பிற மனிதர்களுக்கு பாதிப்பதை என்று சொன்னால் நான் மறைக்கலாம். நாம போறோம், ஒரு ஆள் நமக்கு ரொம்ப அறிமுகமான ஒரு ஆள் என்ன செய்யறாரு, யாருக்கும் தெரியாம சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருக்க, ஒளிஞ்சு கிடந்து நம்ம பார்த்துட்டோம். பார்த்தோன்னு மனுஷனுக்கு என்ன சிந்தனை போகும், மோகன நீ சிகரெட்டா பிடிச்சிக்கிட்டு இருக்க, இந்த பால்டான்னு சொல்லி என்ன செய்வான். நான் போனேன்னா எவ்வளவு பெரிய தாடி வச்சிருக்காரு, 5 நேரம் பள்ளியாசல முன்சஃபரன் தொழுகிறாரு, சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அப்படி 4 பேர் நம்ம சொன்னாதான் நமக்கு என்ன செய்யும், அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆனால் ஒருவர் செய்யக்கூடிய பாவம் அது மற்றவங்களை பாதிக்காதுன்னு வச்சுக்கிடுங்க, நாம அவருக்கு சொல்லலாம் நீங்க செய்யறது தப்புன்னு சொல்லி. ஆனால் மறைப்பது தான் யாருடைய பண்பு, ஒரு மூமினுடைய பண்பு. அப்ப நமக்கு அநியாயம் செஞ்சவங்களை நாம மன்னிக்கலாம், அது நமக்குள்ள சக்தி. நாம ஒருவருடைய தீமையை பார்க்கும் பொழுது அதை வெளியே சொல்லாம நாம என்ன செய்யலாம், மறைக்கலாம். ஆனா அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த பாவமா இருந்தாலும் என்ன செய்வான், மன்னிப்பான். இப்ப ஒருவர் அநியாயம் பண்றான்னு வச்சுக்கிற, ஒரு ஆள் கொலை பண்றாரு, ஒருவர் வட்டி வாங்குகிறார், அவர் செஞ்ச கொலையை நான் மன்னிக்க முடியுமா? ஒருவர் வாங்கிய வட்டியை நம்ம மன்னிக்க முடியுமா? அது வேறு யாரும் மன்னிக்க முடியுமா? எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவன் யாரு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவன் தான். அப்ப அல்லாஹ்வுடைய இந்த பண்பை நாம் தெரிந்து கொள்வதன் மூலமாக அல்லாஹ்வை போன்று யாரும் மன்னிக்க முடியாது, அல்லாஹ்வை போன்று யாரும் பாவத்தை மறைக்க முடியாது. அல்லாஹ் ரப்பல் இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், தனக்குத்தானே வரம்பு மீறி என்னுடைய அடியார்களே அல்லாஹ்வுடைய அருளில் நிராசை அடைந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் செய்வான் எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ்ட்ட நாம மனம் திருந்தி கையேந்தி விட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருந்தி வரக்கூடியவங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், அந்த பாவத்தை அழிக்கக்கூடியவன். இன்னும் சொல்ல போனால் அந்த பாவம், நாம் செய்த பாவங்களுக்கு பகரமாக நன்மைகளை தரக்கூடிய அல்லாஹ். உலாயிகை பத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், யாருடைய தௌபா நல்ல இக்லாஸான தௌபாவாக பாவ மன்னிப்பு அமைந்து விடுகிறதோ அவங்க செஞ்ச தீமைகளை கூட அல்லாஹ் செய்கின்றான், நன்மையாக மாற்றி விடுகின்றான். அப்ப அல்லாஹ்வுடைய அந்த கஃபூர் அப்படிங்கிற பண்பை நாம தெரியும் பொழுது, அல்லாஹ்வுடைய அஃபூன் அப்படிங்கிற அந்த பண்பை நாம தெரியும் பொழுது, நாம பிற மனிதர்கள் நமக்கு செஞ்ச பாவங்களை மன்னிக்கணும், பிற மனிதர்கள் நமக்கு செஞ்ச பாவங்களை நாம மன்னிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு என்ன செய்கின்றான், திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். நாம திருமறை குர்ஆன்ல பார்க்கின்றோம், சூரத்து நூர்ல 22வது அத்தியாயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சூரத்து நூர் 21வது அத்தியாயம் 22வது வசனத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்களா இல்லையா,
அவங்களுடைய மகளான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய பாசத்திற்குரிய மனைவி, அவங்க மேல அவதூறு பரப்புற ஒரு ஆள் யாரு? மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு. முனாஃபிக் என்று பரப்புனாங்க. மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் மூமின்களில் ஒருவர். ஆனா அவர் இந்த பாவத்தை செஞ்சாரு, பங்கெடுத்தாரு. ஆனா அந்த மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 3 பண்பு அவங்கள்ட்ட இருந்துச்சு. ஒண்ணு 3 சூழல் அவங்க இருந்தாங்க. ஒண்ணு அவங்க ஒரு முஹாஜிர், அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத் செய்தவங்க. இன்னொன்று அவங்க ஒரு ஏழையா இருந்தாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு உறவினரா இருந்தாங்க. அப்ப அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை வசனத்தை இறக்கி வைத்தவன அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணாங்கன்னு சொன்னோம்னா, தன்னுடைய மகளார் மீதும் ரசூலுல்லாஹ்வுடைய பாசத்திற்குரிய மனைவியின் மீதும் இந்த மிஸ்தர் அவர்கள் அவதூறு பரப்பிய காரணத்தினால் அவருக்கு இவங்க உதவி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. உறவினராகவும் ஏழையாகவும் ஒரு முஹாஜிராகவும் இருந்த காரணத்தினால் அவருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கி வைத்தவன அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, வல்லாஹி லா உன்ஃபிகு அலா முஸ்தஹின் அபதா, அல்லாஹ்வே சத்தியமாக இந்த மிஸ்தருக்கு நான் செய்ய மாட்டேன், ஒருபோதும் எந்த உதவியும் செய்ய மாட்டேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியின் மீது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இப்படி அவதூறு பரப்பின பிறகு நான் இவருக்கு நான் எப்படி உதவி செய்ய முடியும் அப்படின்னு செய்றாங்க. ஒரு சத்தியம் பண்றாங்க. ஒரு சத்தியம் செஞ்ச உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 24வது அத்தியாயத்துல 22வது வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறார். சூரத்து நூர்ல வலா யல்தலி உலு ஃபضل منكم வஸஅதி அய்யூது உலில் குர்பா வல் மசாகின் வல் முஹாஜிரின் ஃபீ சபீலில்லாஹ். உங்கள வசதி வாய்ப்புடையவர்கள், நெருங்கிய உறவினர்கள், இந்த மிஸ்தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உறவினராக இருந்தாங்க. உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில் ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கும் நாங்கள் செலவு செய்ய மாட்டோம், உதவி செய்ய மாட்டோம் என்று சதி செய்யாதீர்கள் அப்படி அல்லாஹ் சொல்லிட்டு வல் யஃபு, நீங்கள் அவர்களை அவர்கள் செய்த பாவங்களை கண்டுகொள்ளாமல் அலட்சியப்படுத்துங்கள். அதா துஹிப்பூன, நீங்க உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன் கருணையாளன் என்று அல்லாஹ் கூறுகின்றார். அப்ப நீங்க செஞ்ச மன்னிக்க வேண்டும் என்று சொன்ன படைத்த ரப்பல் ஆலமீன் நம்ம மனித தன்மைக்கு உட்பட்டு தர்காவாதிகள் சொல்ற மாதிரி இந்த மாதிரி வசனங்களை காட்டி அல்லாஹ் மனுஷனை மன்னிக்க சொல்றான். அப்ப நபிகள் நாயகம் மனிதர் என்ற ரசூலுல்லாஹ்ட்ட அல்லாஹ்ட்ட கேட்கலாமா, துஆ கேட்கலாம்னு சொல்லாம அந்த மாதிரி ஷிர்கா வழங்கிட கூடாது. அல்லாஹ் நம்ம பாவங்களை மன்னிப்பதற்கு நாம பிரார்த்தனை செய்ய அல்லாஹ்ட்ட மட்டும்தான். நாம மனித தன்மைக்கு உட்பட்டு அநியாயம் பண்ணிட்டா, நாம ஒருவருடைய பாவத்தை பார்த்துட்டோம், அதை நாம என்ன செய்யலாம், மறைக்கலாம். நபிகள் சொல்றாங்க மன் சத்தர முஸ்லிமன், யார் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைக்கிறாரோ அவருடைய குறையை அல்லாஹ் செய்வான், மறுமையில் மறைப்பான். அப்ப அல்லாஹ் கூறுகின்றான், நீங்க இந்த மாதிரி மற்றவங்களுடைய குறையை நீங்க உங்களுக்கு அவங்க செஞ்ச அநியாயத்தை, உங்களுக்கு அவங்க செஞ்ச பாவத்தை நீங்க மன்னிச்சு அதை கண்டுகொள்ளாம இருந்தீங்கன்னா அல்லாஹ் உங்களை என்ன செய்வான், மன்னிப்பான். அப்ப இறை பண்புகள்ல இருந்து நாம பெற வேண்டிய மனித தன்மைக்கு உட்பட்டு நாம நமக்கு என்ன நற்பண்புகள் வர வேண்டுமோ அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் 2:23 சொல்கின்றான், கௌலும் மஅரூஃபுன் வ மக்ஃபிரத்துன் கைருன் மின் ஸதகத்தின் யத்பஉஹா. தர்மம் செய்துவிட்டு நோவினை செய்வதை விட, ஒரு ஆளுக்கு தர்மம் செஞ்சுட்டு பல பேருக்கு மத்தியில ரொம்ப கஷ்டம் இருந்தது, நாம தான் உதவி செஞ்சோம் தூக்கி விட்டோம், அல்லது ஒருவருக்கு உதவி செய்து விட்டோம் என்பதற்காக அவர் அலட்சியமா செய்வது நடக்கிறது, இதெல்லாம் நோவினை செய்வது. நம்ம யாருக்காக மட்டும்தான் நம்ம தர்மம் செய்யணும், அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் நாம தான தர்மங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். நாம் ஒருவருக்கு தர்மம் செய்து விட்டோம், உதவி செய்து விட்டோம் என்பதற்காக நாம எந்த விதமான நோவினை நம்ம செஞ்சிடக்கூடாது. இப்ப அல்லாஹ் சொல்கின்றான், நீங்க தர்மம் கோடி கோடியா கொடுத்துட்டு அதை நோவினை செய்வதை விட, சொல்லி காட்டுவதை விட, நம்மகிட்ட கொடுக்கிறது ஒண்ணுமே இல்லை. ஒரு ஆள் கேட்கிறாரு, நான் ஒரு கஷ்டத்துல கேட்கிறாரு, கொடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை, நல்ல வார்த்தை பேசணும், பொறுமை செய்ய அல்லாஹ் செய்வான், நான் தெரிஞ்சவங்க நான் சொல்லி என்ன செய்யறேன், வாங்கி தர்றேன். அல்லது ஒரு நமக்கு செஞ்ச பாவத்தை நாம மன்னிக்கிறது, நாம அவர் செஞ்ச பாவத்தை நமக்கு ஒரு அநியாயம் பண்ணிட்டாரு, ஏமாத்திட்டாரு, ஏதோ துரோகம் பண்ணிட்டாரு, மன்னிப்பு கேட்கிறாரு, அல்லது நமக்கு அவர் அநியாயம் பண்ணா நம்ம கண்டுகொள்ளாம என்ன செய்யறோம், விட்டுறோம். இப்படி விட்டோம்னா இது இறைவனை சிறந்தது. நீங்க தர்மம் செய்துவிட்டு சொல்லி காட்டுவதை விட நல்ல வார்த்தை பேசுவதும் மன்னிப்பதும் சிறந்தது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். சூரத்து ஷூராவுல 43வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வலமன் ஸபர வ கஃபர, எவன் பொறுமையை மேற்கொள்கிறானோ, எந்த துன்பம் வந்தாலும் அல்லாஹ் ரசூலுடைய அந்த வழிகாட்டுதலை மீறாமல் உறுதியாக இருக்கிறானோ, வ கஃபர மற்றவர்கள் செய்த பாவங்களை மன்னிக்கிறானோ, நமக்கு செஞ்ச அநியாயம்
எங்கெல்லாம் மனிதனுக்கு கஃபரன் வருது அங்க என்ன அர்த்தம்? நமக்கு செஞ்ச அநியாயத்தை நம்ம என்ன செய்யறது? மன்னிக்கிறது. அப்போ ஒருவன் உறுதிய பொறுமையை மேற்கொள்வதும் மன்னிப்பதும் உறுதிமிக்க காரியம். அல்லாஹ் அந்த பண்புகள் வந்து ரொம்ப செய்கின்றான், விரும்புகின்றான். அதை 3:134 அல்லாஹ் சொல்கின்றான், மூமின்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் மகிழ்ச்சியான நேரத்திலும் துன்பமான நேரத்திலும் என்ன செய்வார்கள்? செலவு செய்வார்கள். கோபத்தை மென்று விழுங்குவார்கள். பிற மக்களை மன்னிப்பார்கள். தனக்கு மற்றவங்க அநியாயம் செஞ்சாங்கன்னா அந்த அநியாயத்தை செய்வார்கள், மன்னிப்பார்கள். அல்லாஹ் வந்து நன்மை செய்யக்கூடிய நேசிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மாதிரி மன்னிக்கக்கூடிய பண்பு உலகத்தில் யாரும் செய்ய முடியாது, வர முடியாது. மனிதர்கள் நபிகள் நாயகத்தை மாதிரி என்ன செய்ய முடியாது? மன்னிக்க முடியாது. ஏன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சுய விஷயத்திற்காக என்று அவங்க யாரையும் தண்டித்தது கிடையாது. தன்னுடைய சுய தனக்கு அநியாயம் பண்ணிட்டான், தனக்கு விச வச்சுட்டான், தன்னை கொல்றதுக்கு முயற்சி பண்ணிட்டான் என்று அல்லாஹ்வுக்காக இறைவனுடைய சட்டங்களை நிறைவேற்றி இருப்பாங்க. விபச்சாரம் செஞ்சு அல்லாஹ்வின் சட்டங்களை திருமணமானவராக இருந்தால் கல்லால் இருந்து கொல்ல வேண்டும். அந்த மாதிரி இறை சட்டங்கள் அவங்க உறுதியாக இருந்திருப்பாங்க. ஆனால் தன்னுடைய சுயநலத்திற்காக அவங்க யாரையும் பகைத்ததும் கிடையாது, யாரையும் அவங்க தண்டித்ததும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு பண்பு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலீலுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய உற்ற நண்பர், இறைவனுடைய பிரத்யேக அன்பிற்குரியவராக தேர்ந்தெடுத்தான். நபிகள் நாயகம் சொன்னாங்க, இன்னல்லாஹ இத்தஹதனி கலீலன் கமா இத்தஹத இப்ராஹீம கலீலா. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கலீலாக உற்ற நண்பராக பிரத்யேக அன்பிற்குரியவராக தேர்ந்தெடுத்துக் கொண்டதை போன்று என்னை அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொண்டான். அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக மிக உயர்ந்த பல பண்புகள் நற்குணங்கள் ஒன்று மன்னிக்கக்கூடிய ஒரு தன்மை. அவங்களுக்கு விஷம் வைத்து கொடுத்த பெண்ணை என்ன செஞ்சாங்க? மன்னித்தார்கள். நபிகள் நாயகத்தை கொன்று விடுவேன் என்று மிரட்டியவர்களையும் மன்னித்தார்கள். நபிகள் நாயகத்தை தோழர்கள் துண்டு முறுக்கி நபிகள் நாயகத்தை அவங்கள்ட்ட வந்து ஒரு எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ, பணிவாக நடக்க வேண்டுமோ, மொட்டுத்தனமாக நடந்து கொண்டவர்கள் மன்னித்தார்கள். நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை எல்லாமே எப்படிப்பட்ட வாழ்க்கை தான்? மன்னித்த ஒரு வாழ்க்கையை அர்த்தம் செஞ்சது இருந்துச்சு. அதே போன்று அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் நசீர், அவன் உதவி செய்யக்கூடியவன். அப்ப அல்லாஹ் நம்மகிட்ட அந்த பண்பை செய்கிறான், எதிர்பார்க்கிறான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு நாம உதவி செய்யணும். அல்லாஹ் கூறுகிறார் சூரத்து முஹம்மது 7வது வசனத்துல, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் வ யுஸப்பித் அக்தாமக்கும். நீங்க அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால் உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். அப்ப நாம எப்படி அல்லாஹ் உதவி செய்யறது? அவன் தேவையற்றவன் இல்ல, அவன் தான் அரசன், அவன் தான் உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் உதவி செய்கின்றான். அவன் குந்துனா எல்லாம் ஆயுமே. அந்த ரப்புக்கு நாம என்ன உதவி செய்யறது? அல்லாஹ்வுக்கு உதவி செய்வது என்றால் அல்லாஹ்வுடைய மார்க்க பணியை நாம செய்வது, இறைவனுடைய இறை மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பது, சத்தியத்தை கொண்டு போய் சேர்ப்பது, மார்க்கத்தை நாம் பின்பற்றுவது. அப்ப நாம மார்க்கத்தில் உறுதியாக இருந்தோம்னு சொன்னோம்னா அல்லாஹ் நமக்கு அவனுடைய உதவி நமக்கு என்ன செய்ய கிடைக்கும். அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், நன்மையான காரியங்கள், இறையச்சமான காரியங்கள் ஒருவர் உதவி செய்து கொள்ளுங்கள். பாவமான காரியத்துல பகமையான காரியத்தில் உதவி செய்யாதீர்கள். அல்லாஹ் நாம பிறருக்கு உதவுவதை செய்கிறான், எதிர்பார்க்கிறான். நபிகள் நாயகம் சொல்றாங்க, சஹீஹுல் புகாரில 2444வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, உன்சுர் அஹாக லாலிமன் அவ் மظلومன். உன்னுடைய சகோதரன் அநியாயக்காரனாக இருந்தாலும் சரி, அநீதி இழைக்கப்பட்டவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு நீ உதவி செய்கிறான். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் ஹாதா நன்சுரு மظلومன், அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு உதவி செய்யலாம். ஒருத்தருக்கு அநீதி இழைக்கப்பட்டுச்சு, ஒரு ஆளு என்ன செய்யறது, பணத்தோடு வர்றது, ஒருத்தர் கொள்ளடிச்சு ஓட்டா வச்சிருக்க, அவன் அநியாயக்காரர், அநீதி இழைக்கப்பட்டவர், பாதிக்கப்பட்டவர், அவருக்கு நாம என்ன செய்யலாம்? உதவி செய்யலாம். இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை. ஆனா எப்படி அநியாயக்காரனுக்கு எப்படி நாம் உதவி செய்வது கேட்கும் போது நபிகள் நாயகம் சொல்றாங்க, தௌஹுது ஃபௌகைஹி, அநியாயக்காரன் வந்து அநியாயம் அவனுடைய கைகளை பிடித்து அவனை தடுக்க வேண்டும், அநியாயம் செய்வதை விட்டு என்ன செய்ய வேண்டும்? தடுக்க வேண்டும். அப்ப அந்த மூமின் என்பவன் தான் ஒன்று தன்னுடைய வேலை ஒன்றும் போகக்கூடாது. நம்ம சக்திக்கு உட்பட்டு தீமையை தடுப்பது நம்ம அந்த பண்பு அல்லாஹ் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறான். மன்ராமனுக்கும் முன்கரன் ஃபல்யுகையிரு பியதிஹி, உங்களை யார் தீமையை காண்கிறாரோ அவர் தன்னுடைய கையால் தடுக்கட்டும். ஃபைலம் யஸ்தத் ஃபபிலிசானிஹி, அதற்கு சக்தி இல்லை என்றால் தன்னுடைய நாவால் அந்த தீமையை மாற்றுவதற்கு முயலட்டும். ஃபைலம் யஸ்தத், அதற்கும் சக்தி இல்லை, சொல்ல கூட முடியலையா, ஃபபிகல்பிஹி, தன்னுடைய உள்ளத்தால் தீமையை மாற்றட்டும். அந்த உள்ளத்திலேயாவது தீமையை வெறுத்து அந்த இடத்தை போட்டு என்ன செய்யணும்? ஒதுங்கி போகட்டும். அப்ப அல்லாஹ்வுடைய நசீர் என்ற பண்பு தெரியும் போது
நாம் எப்படி உதவியாளராக இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் நான் உதாரணத்திற்கு தான் ஒரு சில விஷயங்கள் சொல்லி காட்டுறேன். இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். நாம் எப்படியெல்லாம் உதவியாளராக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அந்த இஸ்மை அந்த அர்த்தத்தை தெரிவதன் மூலம் நாம் எப்படி இருக்கணும். அது மாதிரி அல்லாஹ் நன்றி பாராட்டக்கூடியவன், அவருடைய நன்றிக்கு நிகராக யாரும் பாராட்ட முடியாது. உண்மையிலே இந்த உலகத்துல நம்பிக்கை வைச்சதுக்கு கூலி தரக்கூடிய ஒருவன் இருக்கிறான்னு சொன்னோம்னா ரப்பல் ஆலமீன் மட்டும்தான். இந்த வானத்திலே பூமியிலே நாம அல்லாஹ் இணையில நம்பணும் வச்சுக்கிட்டு இதற்கு அழிவே இல்லாத ஒரு நிரந்தரமான வாழ்க்கை, சொர்க்க வாழ்க்கையை தரவன் யார் மட்டும்தான், அல்லாஹ் மட்டும்தான். எந்த முதலாளியாவது நாம ஒரு நல்லவர் நம்புறதுக்கு மாசத்துக்கு 5000 ரூபாய் 10,000 சம்பளம் தருவாரா? ஏதோ வேலை பார்த்தாலும் தருவாங்க. நாம சரியான உள்ளத்தோடு அறியக்கூடிய ரப்பு மட்டும்தான், அவன் அலீம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்றி பாராட்டக்கூடியவன். நாம செய்யக்கூடிய நன்மைகளுக்கு 1லிருந்து 10லிருந்து 70 மடங்கு 700 மடங்கு வரைக்கும் எல்லாம் செய்வான், நன்மையை தருவான். இன்னும் சொல்ல போனால் அவன் நோன்புக்கு கணக்கே இல்லாம அல்லாஹ் செய்யறான், கூலி வழங்குகிறான். அல்லாஹ்வுடைய நன்றி பாராட்டுதலுக்கு நிகராக யாருமே கடுகளை உதவி செய்ய முடியாது, இணையே கிடையாது. ஆனா அல்லாஹ் நம்ம கிட்ட என்ன செய்யலாம், நாம கிட்ட நன்றியை எதிர்பார்க்கிறான். நாம செய்யக்கூடிய நன்றி என்ன? அல்லாஹ்வுக்கு அடிபணிவது, இறைவன் சொன்னபடி வாழ்வது, இதெல்லாம் நாம செய்யக்கூடிய நன்றி. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறாரோ அவர் தனக்கு தான் நன்றி செலுத்துகிறார். அப்ப நாம பிறருக்கு நமக்கு நல்லது செஞ்சவங்களுக்கு நன்றி உடையவர்களாக என்ன செய்திருக்கோம், அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும். நாம முனாஃபிக் நம்ம கிட்ட செய்யக்கூடாது, வந்துவிடக்கூடாது, நயவஞ்சகத்தை நம்ம ரெட்ட வேடத்தனம், இந்த மாதிரி தரங்கள் கெட்ட குணங்களை செய்துவிடக்கூடாது, ஒரு மூமின்ட்டு வந்துவிடக்கூடாது. அல்லாஹ் அலீம், அறிந்தவன். அல்லாஹ் அலீம், அறிந்தவன். அப்போ நாம அறிந்தவர்களாக இருப்பதை அல்லாஹ் விரும்புறான். நம்ம மனிதர்கள் மனித பண்பு உட்பட்டு நீங்க குர்ஆனில் உள்ள இறைவன் ஏராளமான துஆக்களை அல்லாஹ் நமக்கு சொல்லி தரான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய துஆக்கள் அதிகமா கேட்டிருக்காங்க. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். இறைவா எங்களுக்கு இந்த உலகத்தில் நல்லதை தருவாயாக, மறுமையிலும் நல்லதை தருவாயாக, நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பாயாக. நபிகள் நாயகம் அதிகமா கேட்ட துஆ. அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். அல்லாஹ்வே உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நிலைநிறுத்துவாயாக. நபிகள் நாயகம் அதிகமா கேட்ட துஆ. இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம கேட்பதற்கு அதிகமான துஆக்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க. ஆனால் நாம குர்ஆன் முழுவதும் தேடி பார்த்தாலும் நபிகள் நாயகத்தை நோக்கி அல்லாஹ் ஒரே ஒரு விஷயத்தை அதிகமா கேளுங்கறான். அல்லாஹ் நபிகள் நாயகத்தை பார்த்து ஒரே ஒரு விஷயத்தை அதிகமா கேளுங்கறான். அது என்ன விஷயம்னா கல்விதான், மார்க்க கல்வி. ரப்பி ஜித்னி இல்மா. நபியே நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்க, ரப்பி என்னுடைய இறைவா ஜித்னி எனக்கு அதிகப்படுத்துவாயாக, இல்மா கல்வியை எனக்கு அதிகப்படுத்துவாயாக. கல்வி ஞானத்தை அல்லாஹ் அதிகமாக கேட்குமாறு கூறுகிறான். ஏன்னா மார்க்க கல்வியை நாம பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நாம சரியான மூமினாக என்ன செய்ய முடியும், ஆக முடியும். இன்னமா யஹ்ஷல்லாஹு மின் இபாதில் உலமா. அல்லாஹ்வுடைய அடியார்கள், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள், அறிஞர்கள். அல்லாஹ் அறிஞர்கள் மதரசாவுக்கு 7 வருஷம் படிச்சவங்க கிடையாது, 4 வருஷம் படிச்சவங்க மட்டும் அறிஞர்கள் கிடையாது. 4 வருஷம் 7 வருஷம் படிச்சுட்டு அல்லாஹ்வுக்கு பயப்படாத காரியத்தை செஞ்சாங்கன்னா அவங்க ஜாகிர்கள், மடையர்கள். உண்மையிலே அறிஞர்னா யாரு? ஒருவனுக்கு அல்லாஹ்வை பற்றி அறிவு அதிகரிக்க 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 அவன் என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய பயம் வரணும். அல்லாஹ்வுடைய பயம் வந்தாதான் அதுக்கு பேர் இல்மு. உண்மையான இல்மு என்னங்க, நீங்க மார்க்க கல்வியை தவிர வேற எந்த இல்மை எடுத்துக்கிட்டாலும் கூட 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 கிபர் கூடும். மார்க்க கல்வியை தவிர ஒரு ஆள் இன்ஜினியரா இருக்கான்னு வச்சுக்கிடுங்க, அவர் அந்த இன்ஜினியர் துறையில போக 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 தனக்கு கீழே உள்ளவங்க என்ன செய்வாரு, மட்டமா நினைப்பார். டாக்டரா இருக்கான்னு வச்சுக்கிடுங்க, சாதாரண எம்பிபிஎஸ் படிச்சா அவர்கிட்ட இப்ப மக்களை விட்டு தன்னை தூரம் ஆக்கிடுவாரு. சும்மா போன் அடிச்சு கேட்டா கூட எங்க நமக்கு வரக்கூடிய 100 ரூபா போன்ல பதில் சொல்லிட்டா நமக்கு 100 ரூபா சம்பாத்தியம் போயிடுமா நினைக்கக்கூடிய மருத்துவர்கள் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த டாக்டர் படிப்பு கூடுதுன்னு வச்சுக்கிடுங்க, அவரை நாம பார்க்கறது பெருங்கஷ்டம். இன்னும் கூட சில டாக்டர்லாம் என்ன செய்வாங்க, 6 மாசத்துக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் போட்டா தான் அவங்க என்ன செய்ய முடியும், பிஸியாகவும் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிலையும் அந்த உலகத்தில் நீங்க எந்த கல்வியை எடுத்துக்கிட்டாலும் அல்லாஹ்வுடைய மூமின்களை தவிர மற்றவங்களுடைய நிலைமை என்னது, கிபர் தான். ஒரு பிரதமர் ஆயிட்டாரா அவருக்கு உள்ள கிபர், ஒரு முதலமைச்சர் ஆயிட்டாரா, ஒரு எம்எல்ஏ ஆயிட்டாரா. ஆனா இந்த மார்க்க கல்வி மட்டும் தான் விதிவிலக்கு. மார்க்க கல்வி படிக்க படிக்க பணிவு வரணும். பணிவு வந்தாதான் மார்க்க கல்வியை படித்திருக்கின்றான். நான் ஒரு மார்க்க அறிஞன் சொல்லி ஒருத்தன் தன்னை மாதிரி முதலமைச்சர் மாதிரி நடந்துக்கிறான் வச்சுக்கிடுங்க, அவன் படிச்சது மார்க்க கல்வியே கிடையாது. எனக்கு மார்க்க கல்விங்கிறது அல்லாஹ்வுடைய பயத்தை உண்டாக்கின்னு வச்சுக்கிடுங்க,
அவன் பணிந்தவனா தானே இருப்பான். அவன் எப்படி கிபுர் வரும்? நபிகள் நாயகத்துக்கு கிபுர் வந்துச்சா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டாங்களா? அப்படி இல்லையே. பெருமையினால் தனிமைப்படுத்திக்கிட்டாங்களா? அப்படி கிடையாது. அப்ப இன்னமா யஹ்ஷல்லாஹ மின் இபாதில் உலமா, அல்லாஹ்வுடைய அடியார்கள்ல அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் அறிஞர்கள் அல்லாஹ் சொல்றான், அறிந்தவர்கள் அல்லாஹ் சொல்றான். அப்புறம் இல்மு நமக்கு முக்கியம், மார்க்க இல்மு முக்கியம். அல்லாஹ் ஹக்கீம், அவன் ஞானமிக்கவன், அவனுக்கு நிகராக ஞானத்தில் யாரும் வந்துட முடியாது. என்றாலும் அல்லாஹ் மனிதர்களாகிய நாம ஹிக்மத் உடையவர்களாக இருக்குன்னு அல்லாஹ் விரும்புறான். வமை யூத்தில் ஹிக்மத் மையஷா, தான் ஆடியோருக்கு அல்லாஹ் ஞானத்தை கொடுக்கின்றான். ஞானம்னா என்னங்க? ஞானம் சொன்னோம்னா எந்த விஷயத்தை எப்படி சொல்லணும், எந்த இடத்துல சொல்லணும், எப்படி சொன்னா அது உள்ளங்கள்ல போய் சேரும், இதுக்கு பேர் தான் ஹிக்மத். சிலர் இருப்பாங்க சரியான ஒரு இதுக்கு தான் தீர்வு சொல்லணும் தெரியும், ஆனா எந்த இடத்துல சொல்லணும்னு செய்யாது தெரியாது. அப்போ ஹிக்மத் என்பது ஒரு விஷயத்தை எந்த இடத்தில் சொல்ல வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்படி செஞ்சா அது சரியாக இருக்கும் என்பதற்கு பெயர் தான் ஹிக்மத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச்சிறந்த ஞானம் உடையவர்களாக இருந்தார்கள். திருமலை குர்ஆன் ஞானமிக்க ஒரு வேதம். அல்லாஹ்வுடைய ஞானம் திருமலை குர்ஆன் நிறைந்து செய்கிறது, காணப்படுகிறது. அப்ப அல்லாஹ் நம்ம கிட்ட ஹிக்மத் எதிர்பார்க்கின்றான். நாம ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். யூத்தில் ஹிக்மத் மையஷா, தான் நாடியவருக்கு அல்லாஹ் ஞானத்தை கொடுக்கின்றான். ஒமை யூத்தல் ஹிக்மா, யாருக்கு ஞானம் கொடுக்கப்பட்டு விட்டதோ ஃபகத் ஊத்திய ஹைரன் கசீரா. இந்த மாதிரி நிறைய அல்லாஹ்வுடைய இஸ்முகளை நாம தெரிவதன் மூலமாக நம்ம கிட்ட மனித பண்புக்கு உட்பட்டு அந்த தன்மை வருவதை மார்க்கம் என்ன செய்து எதிர்பார்க்கிறது. இதுதான் அல்லாஹ்வுடைய இஸ்மை தெரிவதன் நோக்கம். இன்னும் சில இஸ்முகளை நாம் தெரிவதன் மூலமாக நம்ம அல்லாஹ்க்கு அடிமை ஆகணும். அந்த இஸ்முடைய தன்மை நம்ம கிட்ட என்ன செஞ்சிடக்கூடாது, அது அல்லாஹ் மட்டும் தான் அது தகுதியானவன், நம்ம கிட்ட அது வெளிப்படவே கூடாது. அந்த மாதிரி இது விஷயம் இருக்குது. அது இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய பெருமையை காட்டக்கூடிய விஷயம், அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை காட்டக்கூடிய விஷயத்தை நம்ம அடிமையாகணும். சஹீல், அதே மாதிரி அபூ தாவூத், அஹ்மது, இப்னு மாஜா போன்ற கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வதா நபியான சொல்லி காட்டுறாங்க, அது கிப்ரியாவு ரிதாய், பெருமை என்பது என்னுடைய மேலாடை, வல் அஸமத்து இஸாரி, மகத்துவம் என்பது என்னுடைய கீழாடை. பெருமைங்கிறது அல்லாஹ்வுடைய மேலாடை மாதிரி, மகத்துவம் எல்லாம் தன்னை பிரம்மாண்டமா காட்டிக்கிறது, தன்னை மகத்துவம் மிக்கவனாக இந்த மனுஷாக தான் முயற்சி பண்றான். விவிஐபி அதுக்கு மேல தன்னை ரொம்ப ஒரு பெரிய ஒருவராக காட்டு, செல்வாக்கு மிக்கவனாக பெரும் தலைவனாக காட்டுவதற்கு ஒரு மனிதன் நினைக்கிறான். ஆனா அல்லாஹ் சொல்றான், அஸமத், மகத்துவம் என்பது என்னுடைய கீழாடை, பெருமை என்பது என்னுடைய மேலாடை. ஃபமன் நாஸஅனி வாஹிதம் மின்ஹுமா, இந்த இரண்டில் ஒன்றில் எவன் என்னோடு போட்டிக்கு வருகிறானோ அவனை நான் செய்வேன், நரகத்தில் தூக்கி எறிந்து விடுவேன் என்று அல்லாஹ் செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். சஹீஹ் முஸ்லிம்ல 5114வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல் இஸ்ஸு இஸாருஹு, கண்ணியம் என்பது அல்லாஹ்வுடைய கீழாடை, வல் கிப்ரியாவு ரிதாவுஹு, பெருமை என்பது அல்லாஹ்வுடைய மேலாடை. ஃபமையுனாஸிஉனி, அல்லாஹ் சொல்லினான், இதில் எவன் என்னோடு போட்டிக்கு வருகிறானோ, குறுக்கே வருகிறானோ, அஸப்துஹு, அவனை நான் வேதனை செய்வேன், அவன் நரகத்துல போய் என்ன சேருவான். அதான் நம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேர் வைக்கிறதுல கூட என்ன செய்யக்கூடாது, கிப்ரியத்தை காட்டிடக்கூடாது. நபிகள் நாயகம் சொன்னாங்க, புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இன்ன அஹ்னால் அஸ்மாஇ இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்துல பேர்ல ரொம்ப மோசமான பேர் என்ன தெரியுமா, ரஜுலுன் தஸம்மா பி மலிக்கில் அம்லாக், தனக்கு அரசனுக்கெல்லாம் அரசன் செஞ்சுக்கலாம் பேர் வச்சுக்கிடுவான், ராஜாதி ராஜன், அரசனுக்கெல்லாம் அரசன். நம்ம நிறைய பேர் அப்படி சுத்திக்கிட்டு இருக்கு. ஷாஹின் ஷான் பேர் வைப்பாங்க. ஷாஹின் ஷான் என்ன அர்த்தம்? ஷாஹ்னா அரசன், ஷாஹின் ஷானா உலகத்துக்கே அரசன், ஷாஜஹான் உலகத்துக்கே அரசன். அதே மாதிரி ஷாஹுல் ஹமீத், ஹமீத்னா அல்லாஹ் புகழக்கூடியவன், புகழக்கூடியவனுக்கு அரசன். இந்த மாதிரி நம்ம அறியாம நம்ம செய்யறோம். ஆனா இந்த பேரை என்ன செஞ்சுக்கணும், மாத்திக்கணும். நபியா நாயகம் சொன்னாங்க, இந்த மாதிரி அரசனுக்கெல்லாம் அரசன், நம்ம மலிக்குன்னு சொன்னா கூட மனித பண்புக்கு உட்பட்டு மலிக்குங்கிற வார்த்தை, மாலிக்குங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அரசனுக்கெல்லாம் அரசன் யாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்ப அந்த மாதிரி ஒருத்தர் தனக்கு பேர் வச்சுக்கிட்டான்னு சொன்னோம்னா அவன் தான் மறுமை நாள்ல அல்லாஹ்விடத்திலேயே பெயர்களில் ரொம்ப மட்டரகமானவன், இழிவுக்குரியவன், நரகத்திற்குரியவன். லா மாலிக்க இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர எந்த மாலிக் எந்த அரசனும் என்ன செய்யாது கிடையாதுன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. வபியதிஹி மலக்கூத்து குல்லி ஷைஇன், எல்லா விஷயங்களுடைய அதிகாரம் யாருடைய கையில இருக்குது? அல்லாஹ் கிட்ட இருக்குது. நாம ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரனா இருப்போம், அதோட யார் தந்தது? அல்லாஹ் தந்தது. நாலு கடைக்கு நம்ம முதலாளியா இருப்போம்,
அல்லாஹ் மாதிரி முதலாளி யாரா இருக்க முடியுமா? இறைவனை போன்று அதிகாரம் உடையவன் யாரும் கிடையாது. அப்ப இந்த மாதிரி பெயர்ல கூட என்ன செஞ்சிடக்கூடாது, நம்முடைய இறைவனுடைய பெயரோட போட்டி போடக்கூடிய அந்த வார்த்தை நம்மிடம் வந்துவிடக் கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. புகாரில 3193 4975 செய்தியாக பதிவு செய்யப்பட்டு அல்லாஹ் சொல்றானா, கஸ்ஸபனி இப்னு ஆதம் வலம் யகுல் லஹு தாலிக். இந்த மனிதன் என்னை பொய் என கருதுகின்றான், ஆனா அது அவனை தகுதியானது கிடையாது, அப்படி செய்யக்கூடாது. ஆனா அறியாமல் அவன் என்ன செய்யறான், என்னை பொய் என கருதுகிறான். ஓ சத்தமணி, என்னை மனிதன் திட்டுகிறான், வலம் யகுன் லஹு தாலிக், அவனுக்கு அது தகுதியானது கிடையாது. ஃபம்மா தக்தீபுஹு இய்யாய, அவன் என்னை எப்படி பொய்யாக்குகிறான் தெரியுமா? மனுஷன் சொல்றானா, லை யுஈதனி கமா பதனி, அல்லாஹ் வந்து என்ன முதல்ல எப்படி படைச்சானோ அந்த மாதிரி திரும்ப நான் மௌத்தா போய் மண்ணோட மண்ணா மக்கி போன பிறகு திரும்ப என்ன அல்லாஹ்வால உயிர்ப்பிக்க முடியாதுன்னு பேசுறவன் இருக்கானா இல்லையா? நாத்தியவாதி பேசுறான், முஸ்லிம்கள்லயே பேர் வச்சுக்கிட்டு தெனாவட்டா, செத்த பிறகு எவன்டா கண்டது மாண்டவர் மீண்டதில்லை அப்படிமா. செத்தவன் வந்து திரும்ப என்ன செய்ய முடியாது, உயிர் பெற்று வர முடியாது, அல்லாஹ் அந்த மாதிரிலாம் கிடையாதுன்னு சொல்லி திமிர்த்தனமாக நாத்தியவாதம் பேசக்கூடியவனா இருக்கிறான். அப்ப அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் ஃபலைஸ அவ்வலுல் ஹல்கி பி அஹ்வன அலைஹி மின் இஆததிஹி, அவனை வந்து திரும்ப படைக்கிறதை விட, அதாவது ஃபலைஸ அவ்வலுல் ஹல்கி, அவனை முதலில் படைத்தது இருக்கு பாருங்க, முதல்ல அல்லாஹ் படைச்சது அதை விட ரொம்ப இலகுவானது என்னது, திரும்ப உயிர்ப்பிச்சு எழுப்புறது. எல்லாம் எதுவும் முதல்ல கண்டுபிடிக்கதானே கஷ்டம், அல்லாஹ்க்கு எதுவும் கஷ்டம் கிடையாது. ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கிட்டா முதல்ல ஒன்றை உருவாக்குவதா சிரமம், திரும்ப உருவாக்குறது சிரமமா? அப்ப அல்லாஹ் சொல்லுகின்றான், அவனை வந்து உயிர்ப்பித்து எழுப்புவது, அவனை படைப்பதை விட எனக்கு என்னது எளிதானது. அப்ப அல்லாஹ் இது வந்து நம்ம அல்லாஹ் பொய் எனக்கு எடுத்துருது. அல்லாஹ்வுடைய ஆற்றலை வந்து ஹாலிக்ங்கிற பெயரை விளங்கிட்டாலே அவன் வந்து அழிந்தாலும் திருமண செய்து விடுவான், உயிரோடு கொண்டு வந்து விடுவான். யுஹ்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யித், அவன் உயிரற்றவற்றிலிருந்து உயிருள்ளவற்றை வெளிப்படுத்துவான். வ யுஹ்ரிஜுல் மய்யித்த மினல் ஹய், உயிருள்ளவற்றிலிருந்து உயிரற்றவற்றை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் எல்லாவற்றையும் மீது ஆற்றல் மிக்கவன். அப்ப இந்த மாதிரி விஷயம் வந்துடக்கூடாது. அல்லாஹ்வுடைய இஸ்மை தெரிஞ்சுக்கிட்டு எவர்களெல்லாம் நாத்தியவாதியா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் இந்த மாதிரி பேச்சுக்களை பேசுறாங்களோ, இவங்க எல்லாமே அல்லாஹ்வுடைய இஸ்முல வந்து வரம்பு மீறக்கூடியவங்க. அல்லாஹ்வை மதிக்க வேண்டிய முறைப்படி மதிக்கல, இவங்க நரகத்தனை செய்வாங்க, சந்திப்பாங்க, மௌத்தாரது கூட திருந்தாவிட்டார். அதே போன்று அல்லாஹ்வை திட்டுறேன்னா என்ன, மனுஷ அல்லாஹ் சொல்வான இத்தஹதல்லாஹு வலதன், அல்லாஹ் வந்து மகனை ஏற்படுத்தி கொண்டான். கிறிஸ்தவர்கள் வந்து ஈசா நபி அல்லாஹ்வுடைய மகன் சொன்னாங்க, யூதர்கள் உசைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் சொன்னாங்க, மக்கா காஃபிர்கள் மலக்குமார்கள் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய பொன் பிள்ளைன்னு சொன்னாங்க. இன்னொரு கூட்டம் இருந்தாங்க, அவங்க ஜின்களை அல்லாஹ்க்கு மனைவின்னாங்க. அப்போ அல்லாஹ் தேவையற்றவன். அல்லாஹ் சொல்லினான், வஅனல் அஹத் அஸ்ஸமத், நான் அஹத், நான் ஒருவன் தனித்தவன், நான் அஸ்ஸமத் தேவையற்றவன். எனக்கு மனைவி, அல்லாஹ்க்கு மனைவி தேவையா, அல்லாஹ்க்கு பிள்ளை தேவையா, அல்லாஹ்க்கு வந்து இந்த மாதிரி குழந்தை குட்டிகள் தேவையா? இறைவனுக்கு எது தேவை? நமக்கு தேவை. நமக்கு மனைவி இல்லாம நாம வாழ முடியாது, நாம இல்லாம மனைவி வாழ முடியாது, நம்ம காசு இல்லாம நாம வாழ முடியாது, நாம இல்லாம காசு இருக்க முடியாது. அது என்ன, காசு இல்லாம நாம வாழ முடியாது, காசு தேவை. நாம இல்லாம காசு இருக்க முடியாதுன்னா நம்ம அதை பாதுகாத்தா தானே காசு இருக்க முடியும். பேங்க்ல போட்டு பாதுகாக்கணும், அல்லது அதை என்ன செய்யணும், பத்திரமா வச்சிருந்தா தானே அந்த காசு வந்து நமக்கு பயனளிக்கும். அப்ப காசுக்கு நம்ம தேவை, நமக்கு காசு தேவை. நமக்கு புள்ள தேவை, புள்ளைக்கு நம்ம தேவை. நமக்கு மனைவி தேவை, மனைவிக்கு நாம தேவை. நமக்கு குடும்பம் தேவை, குடும்பத்துக்கு நாம தேவை. நம்ம எல்லாம் பிறந்ததுல சாவுற வரைக்கும் நம்ம தேவை உடையவங்களா இருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு என்ன தேவை? அவன் லம் யலித் வலம் யூலத், அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. ஹுவல் அவ்வல் வல் ஆகிர், அவன் தான் முதலாமவன், அவன் தான் இறுதியானவன். அவன் இறுதிக்கு எண்டு கிடையாது, முதலுக்கும் ஸ்டார்டிங் கிடையாது. அவன் லாஹிர் வல் பாத்தின், அவன் மேலும், அவன் வெளிப்படையானவன், அவன் அந்தரங்கமானவன், அவனுக்கு தெரியாத எதுவும் கிடையாது. வெளிப்படையா உள்ள எல்லாவற்றையும் அவன் அறிகிறான், மறைமுகமா உள்ள எல்லாவற்றையும் அவன் அறிகிறான். என்ன அல்லாஹ்க்கு என்ன, அல்லாஹ்க்கு புள்ள இருக்குன்னு என்ன சொல்ற? அப்ப இது எல்லாம் அல்லாஹ்வுடைய பண்பு என்ன செய்வது, மறுப்பது. அல்லாஹ்க்கு உதவியாளன் இருப்பதாக சொல்வது. அவுலியாக்கள் எல்லாம் வந்து அல்லாஹ் நம்மளை பத்தி என்ன செய்வாங்க, எடுத்து சொல்லுவாங்க. ஏன்பா அந்த அவுலியாட்ட போய் கேட்கிற, நம்மளை பத்தி என்ன செய்வாரு, அல்லாஹ்ட்ட எடுத்து சொல்லுவாரு. ஏன் ரப்புக்கு வந்து தெரியாத உன்னை பத்தி, அவன் அலியும் கிடையாதா? அப்ப இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய பண்புகளுக்கு எதிரான விஷயங்கள், நம்பிக்கைகளை வந்து அறவே நாம் விலகி கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் சொல்லிதான், வஅனல் அஹத் அஸ்ஸமத் லம் அலித் வலம் ஊலத் வலம் யகுல் லி குஃபுவன் அஹத்,
நான் ஒருவன், நான் தேவையற்றவன், நான் யாரையும் பெறவும் இல்லை, நான் யாராவது பெறப்படவும் இல்லை, எனக்கு நிகராக எந்த ஒருவரும் இல்லை. அப்படி இருக்கும்போது எனக்கு பிள்ளை இருக்குன்னு மனுஷன் சொல்றான். இது அவன் என்னை திட்டுகிறான், அல்லாவை குறைப்படுத்துகிறான். அல்லாஹ் சுப்பூன், அல்லாஹ் தூயவன், அல்லாஹ் குத்தூசுன், அல்லாஹ் பரிசுத்தமானவன். நபிகள் நாயகம் சொல்றாங்க, சஹீஹுல் புகாரில 3445 செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு, லா துத்ருனி கமா அத்ரத்தின் நசாரா இப்னு மரியம். கிறிஸ்தவர்கள் மரியமுடைய மகனை வரம்பு மீறி போழ்ந்ததை போன்று நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, வரம்பு மீறி போழ்ந்து விடாதீர்கள். ஆனா அப்துஹு, நான் அல்லாஹ்வுடைய அடிமை தான். நாம என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய அடிமை. நபிகள்னா அதை நம்ம கிட்ட விரும்புறாங்க. எந்த சில பண்புகள்ல ரப்புங்கிற பண்பு, அதே போன்று அஹதுன், சமதுன், அல்லாஹ் கனியுன், இறைவனுடைய கிபரை காட்டக்கூடிய பண்பு, அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை காட்டக்கூடிய பண்புகள்ல நாம் அடிமை ஆயிரும். ஃபஇன்னமா அன அப்து, நான் அல்லாஹ்வுடைய அடிமை தான். ஃபகூது அப்துல்லாஹி வ ரசூலு, என்னை அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுங்கள். ஆனா அந்த பரைலவி கூட என்ன பண்ணிட்டாங்க, ரசூலுல்லாஹ் அஹமது மீம் இல்லாத அஹமதா, ஐன் இல்லாத அரபான். எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஷிர்க்க செய்யறாங்க பாருங்க. நபிகள் நாயகம் கஃபார்னு மௌலூதுல, அந்த கஃபார் ஹத்தாயா என்ன செய்றாங்க, மௌலூதுல ஓதுறாங்க. ஷாவுல் மீது பாஷாவை அல்லாஹ்க்கு ஈக்குவல் ஆக்குறாங்க. மொய்தீன் அப்துல் காதர ஹவுசுல் ஆலம்ங்கறாங்க. அப்ப இவங்க எந்த அல்லாஹ்வுடைய பண்புகள்ல படைப்பினங்களை கொண்டு போய் சேர்க்கிறாங்களா இல்லையா? இதை இஸ்லாம் என்ன செய்யல, விரும்பவே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. அஹமதுல 12551 செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ் பார்த்து, யா சய்யிதனா வப்ன சய்யிதினா யா வஹைரனா வப்ன ஹைரனாங்கிறார். எங்கள் தலைவரே, தலைவரின் மகனே, எங்களை சிறந்தவரே, சிறந்தவரின் மகனே. உண்மையிலே ஜமாத்துக்கு தலைவராக இருந்தா வச்சுருங்க, அவர் நம்ம தலைவர்னு கூப்பிடுவோம். எந்த அர்த்தத்தில், எங்க ஜமாத்துக்கு தலைவர் அர்த்தத்தில் கூப்பிடுவோம். இது தப்பு கிடையாது. சும்மா இருக்கிற ஒரு ஆளை போய் நாம புகழ்றோம் வச்சுக்கிடுங்க. யா சய்யிதனா வப்ன சய்யிதினா, ரசூலுல்லாஹ்வுடைய தந்தை தலைவராக இருந்தாங்களா? ரசூலுல்லாஹ் சிறந்தவங்க, வப்ன ஹைரினா, எங்கள் சிறந்தவரின் மகனே. அப்ப இது எங்க வண்டி தடம் புரண்டு போகுது. இந்த மாதிரி வார்த்தைகள் மூலமாக செய்யுதுங்கிற வார்த்தைக்கு சாதாரண ஒரு ஜமாத்துக்கு தலைவர், ஒரு குழுவுக்கு தலைவர் அப்படிங்கிற அர்த்தம் நாடப்படல. இவர் இதை இறைவன் எப்படி செய்யுது, அல்லாஹ் தேவையற்றவன், எல்லா படைப்பினங்களும் அல்லாஹ்வின் பக்கம் தேவை உடையவர், அந்த அர்த்தத்தும் செய்யுதுங்கிற வார்த்தை இருக்குது. அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க சஹாபாக்கள்கிட்ட, யா அய்யுஹன்னாஸ், அந்த யார் இப்படி சொன்னாங்களோ அந்த மனிதர்கிட்ட சொன்னாங்க, யா அய்யுஹன்னாஸ், மக்களே, அலைக்கும் பி தக்வாக்கும், அல்லாஹ்வை நீங்க இறையச்சத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். லா யஸ்தஹியன்னகும் ஷைத்தான், ஷைத்தான் உங்களுடைய மனோ இச்சையில் உங்களை வழிகெடுத்து விட வேண்டாம். ஆனா முஹம்மது இப்னு அப்துல்லாஹ், நான் அப்துல்லாஹ்வுடைய மகன் முஹம்மது, அப்துல்லாஹி வ ரசூலு, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய தூதர். வல்லாஹி மா உஹிப்பு அன் தர்ஃபஊனி ஃபௌக மன்ஸிலதி அல்லதி அன்ஸலனி அல்லாஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹ் எனக்கு என்ன அந்தஸ்து தந்திருக்கிறானோ அந்த அந்தஸ்தை விட என்னை நீங்கள் உயர்த்துவதை நான் ஒருபோதும் விரும்பவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலை தொழுகை துஆ செய்யும் போது பெரிய ஹதீஸ், அபூதாவுத் 1175 செய்தியா வந்திருக்குது. அல்லாஹ் சொல்லுவாங்களா, அல்லாஹும்ம அன்தல்லாஹ் லா இலாஹ இல்லா அன்த, இறைவா நீதான் அல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன், லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் யாரும் கிடையாது, அன்தல் கனி, நீதான் தேவைகளற்றவன், அகனுல் ஃபுகரா, நாங்க எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள், அடிமைகள். கனிங்கிறது தெரியும் போது அல்லாஹ் கனி, அல்லாஹ் தேவைகளற்றவன், அவனுக்கு எதுவும் தேவையில்லை, அவன் சமத், அவன் தேவைகளற்றவன், அவன் சய்யித், எல்லா படைப்பினரும் அல்லாஹ்வின் பக்கம் தான் தேவை உடையதாக இருக்கிறது. இந்த பண்பை தெரிஞ்சிட்டோமா, நாம என்ன வரணும், நம்ம எல்லாம் அல்லாஹ்வுடைய தேவை உடையவர்கள், அல்லாஹ்க்கு நாம அடிமை. நாம அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம ஒரு நொடியை கோடியாக பங்கு வைத்தாலும் அந்த நேரம் கூட அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம நான் தன்னிச்சையாக செஞ்சிட முடியாது, செயல்பட்டு விட முடியாது. என்னுடைய பார்வை இயங்குவது இறைவனுடைய உதவியால், என்னுடைய கைகள் இயங்குவது, என்னுடைய செவிப்புதன் கேட்பது, என்னுடைய ரத்தத்தில் ஒவ்வொரு அணுக்களும் ஓடுவது, என்னுடைய இதயம் ஒவ்வொரு வினாடியும் துடிப்பது, என்னுடைய சிறுநீரகம் செயல்படுவது, என்னுடைய கால் இயங்குவது, ஒட்டுமொத்த என்னுடைய உதவியும் என் ரப்பை கொண்டுதான் இருக்கிறது. நான் தேவையுடைய ரப்பின் பக்கம் தேவை உடையவன், ரப்பு தேவையற்றவன் அப்படிங்கிற அடிமை தன்மை, அந்த உறுதியா நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தை என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சய்யிதுல் இஸ்திக்ஃபார் சொல்லி தந்தாங்க. சய்யிதுல் இஸ்திக்ஃபார்னா பாவ மன்னிப்பு துவாக்கள்ல இதுதான் தலையாயது. இதுக்கு மேல ஒரு சிறந்த துவா என்ன செய்யாது, கிடையாது. இந்த ரசூலுல்லாஹ் சய்யிதுல் இஸ்திக்ஃபார், சய்யிதுனா தலைவர், பாவ மன்னிப்பு துவாக்கள்ல இந்த துவாக்கு மேல பெரிய துவா என்ன செய்யாது, கிடையாது. அந்த சய்யிதுல் இஸ்திக்ஃபார் நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய பண்பை தெரிஞ்சு அதுக்கு சரண்டர் ஆகக்கூடிய அர்த்தம் தான். அல்லாஹ் அதை விரும்புறான். அப்ப அந்த நம்ம பார்க்கின்றோம் சஹீஹுல் புகாரில 6306 செய்தி,
நபிகள் நாயகம் சொல்றாங்க சய்யிதுல் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு துவாக்களிலேயே தலையாய துவா. இதுக்கு மேல சிறந்த துவா உலகத்தில் யாரும் என்ன செய்ய முடியாது, சொல்லித்தர முடியாது. அது என்ன நாம சொல்லணுமா? அல்லாஹும்ம அன்த ரப்பி, இறைவா நீதான் என்னுடைய ரப்பு. ரப்புனா அதுக்கு அர்த்தம் நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லி இருக்கிறோம். நம்ம ஒரு படைப்பினத்தை அல்லாஹ்வை தவிர உள்ள எல்லா படைப்பினங்களையும் படைத்து அதுக்கு ரிஸ்க் என்ன, அதோடைய செயல்பாடு என்ன, அது எவ்வளவு காலம் இயங்கணும், அதனுடைய கதை எப்போ முடியணும், ஒவ்வொரு வினாடியும் அதனுடைய இயக்கம் எல்லாவற்றையும் கண்ட்ரோல வச்சிருக்கிறது யாரு? ரப்பு. அல்லாஹ் ரப்பு, மற்ற எல்லாமே மஹ்லூக் படைப்பினங்கள். அப்ப அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அல்லாஹும்ம அன்த ரப்பி, இறைவன் நீதான் என்னுடைய இறைவன். லா இலாஹ இல்லா அன்த, அந்த ரப்பு தானே வணக்கத்திற்கு தகுதியானவன். நீ ரப்பா இருக்கிறதுனால உன்னை தவிர வேறு வணக்கத்திற்குரிய யாரும் இல்லை. ஹலக்தனி, நீதான் என்னை படைத்தாய். இப்போ ரசூல்லா அல்லாஹ்வுடைய பண்பை சொல்லிட்டு, ஆற்றலை சொல்லிட்டு, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லிட்டு, அந்த பெயரை நாம் தெரிவதன் மூலமாக நம்மிடம் வெளிப்பட வேண்டிய அடிமைத்தனத்தை சொல்றாங்க. வான அபுதுக், இறைவா நான் உன்னுடைய அடிமை. வான அலா அஹ்திக், நான் உன்னுடைய வாக்குறுதியின் மீது இருக்கிறேன். அல்லாஹ் இணை வைக்க கூடாது, அல்லாஹ் சொன்னபடி நடப்போங்கிற வாக்குறுதி இருக்கு. அதான் உன்னுடைய வாக்குறுதியின் மீது இருக்கிறேன். வாழ்திக், உன்னுடைய வாக்கின் மீதும் நான் இருக்கிறேன். நம்ம அல்லாஹ் இணை வைக்காம இருந்தா, அல்லாஹ் சொன்னபடி நடந்தா நமக்கு சொர்க்கம் தருவான், நரகத்தை விட்டு காப்பாற்றுவான் என்ற வாக்குறுதி இருக்குது. அந்த வாக்குறுதியை நான் நம்புகிறேன். ஆனா அலா அஹ்திக் வ வாழ்திக்க மஸ்ததாத்து, என்னால் என்ற அளவுக்கு உன்னிடம் செய்த உடன்படிக்கையிலும் உன்னிடம் அளித்த வாக்குறுதியிலும் நான் உறுதியாக இருக்கிறேன். அஊது பிக்க மின் ஷர்ரி மா ஸனஅது, இறைவா நான் செய்த அனைத்தினுடைய தீங்கை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். படைப்பினங்களிலே சிறந்த அல்லாஹ்வின் தூதர், அல்லாஹ் ரொம்ப தெரிஞ்ச தூதர், அவங்க செஞ்ச பாவத்துக்கு யார்கிட்ட சரணடைகிறாங்க? அல்லாஹ்ட்ட சரணடைகிறாங்க. இறைவா அஊது பிக்க மின் ஷர்ரி மா ஸனஅது, நான் செய்தவற்றை தீங்கிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். ஆனால் அந்த மார்க்கம் தெரியாத, மார்க்கத்தை சதிக்கக்கூடிய வழிகேடர்கள் அவுதியாக்கிட்ட போய் நீங்க பாவ மன்னிப்பு கேட்டா செய்வாங்க, பாவ மன்னிப்பு தருவாங்க. நீங்க உம்ராவுக்கு போனீங்கன்னா, ஹஜ்ஜுக்கு போனீங்கன்னா, மதீனாவுக்கு போய் ரசூலுல்லாஹ்வுடைய கபூர்ல போய் நாயகமே நினைச்சீங்க கேளுங்கன்னு அந்த மக்களை எல்லாம் முஷ்ரிக்காக்கக்கூடிய வேலையை செய்யறாங்க, பாக்குறாங்க. நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த மாதிரி நாம அல்லாஹ்வுக்கு அடிமையாக வேண்டும் என்று நம்ம சொல்லி தர்றாங்க. அஊது பிக்க மின் ஷர்ரி மா ஸனஅது, இறைவா நான் செய்தவற்றை தீங்கை விட்டு முன்தினம் பாதுகாப்பு தேடுகிறேன். அபூதக பி நிஅமதிக அலைய, இறைவா நீ செய்த அருட்கொடை அனைத்தையும் நான் ஒப்புக்கொள்கிறேன். வ அபூதக பி தம்பி, என்னுடைய பாவத்தையும் முன்தினம் ஒப்புக்கொள்கிறேன். இக்ஃபிர்லி, என்னை மன்னிப்பாயாக. ஃபைன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த, இறைவா உன்னை தவிர மன்னிக்க கூடிய யாரும் கிடையாது. அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துறாங்களா இல்லையா? நாம் எப்படி அல்லாஹ்வுக்கு அடிமையாகணும்? இது சும்மா நம்ம வார்த்தை சொல்றதல்ல, அனுதினமும் ஒவ்வொரு வினாடியும் உள்ளத்துல பதிக்க வேண்டிய நம்பிக்கை இருந்தா தான் நாம் அல்லாஹ் பத்தி விளங்கி இருக்கிறோம். நபிகள் நமக்கு சொல்லி தர்றாங்க, நீ அல்லாஹ்க்கு அடிமை ஆயிருங்க. அல்லாஹ் ரப்புன்னு விளங்கி கொண்டோமா? அல்லாஹ் கபீர், அல்லாஹ் மாலிக், இறைவன் தான் அரசன். அல்லாஹ் தான் கபீர், மிக பெரியவன். அல்லாஹ் தான் ரப்பு, அல்லாஹ் அஸீம், அல்லாஹ் மகத்துவக்குரியவன். அல்லாஹ் அலீம், இறைவன் அறிந்தவன். அல்லாஹ் கஃபார், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். கஃபூர், மிக்க மன்னிப்பவன். தவ்வாப், பாவங்களை மன்னிப்பவன். அல்லாஹ்வுடைய பண்புகளை தெரிய 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 அடிமைத்தனம் கூடிக்கொண்டே போகணும். அடிமைத்தனம் அதுல வச்சுக்கிடுங்க, நம்ம அல்லாஹ்வுடைய இஸ்மை விளங்குனதுக்கு எந்த ஒரு புண்ணியம் இல்லை. அடிமைத்தனம் கூடுவதுதான் தௌஹீதுடைய உச்சகட்டம். அடிமைத்தனம், நம்ம இறைவனுக்கு அடிமையாக நாம் அந்த பணிவை காட்டுவதுதான் உண்மையான தௌஹீதுடைய அர்த்தம். தௌஹீத்வாதி போஸ்ட் போடுறது கிடையாது. நம்முடைய உள்ளத்துல நம்ம எந்த அளவுக்கு அல்லாஹ்க்கு அடிமையா இருக்கிறோம், அல்லாஹ்க்கு பயப்படுறோம், இறைவனுக்கு நாம் அஞ்சுறோம், இதுதாங்க தௌஹீத் கலிமாவுடைய அடிப்படை. சும்மா பைக்கு முன்னாடி நின்றுட்டு தௌஹீத்வாதி பேசிட்டா அவங்க அல்லாஹ் கிட்ட போய் சொர்க்கத்துக்கு போயிட முடியுமா? உண்மையான மாற்றம் உள்ளத்துல கல்புல வரணும். நபிகள் நாயகம் எப்படி நாம் உருவாக வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் நமக்கு எப்படி சொல்லி தர்றாங்க பாருங்க. அதாவது சஹீஹுல் புகாரில 6313வது செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, பரா இப்னு ஆசிப் அறிவிக்கிறாங்க, நீ உன்னுடைய படுக்கைக்கு போகும்போது, நம்முடைய படுக்கையில நம்ம கடைசியா கீழே தலையை வச்ச உடனே அல்லாஹ்ட்ட சொல்லணுமா, நம்ம ஒண்ணுமே இல்லை, அல்லாஹ் தான் ஆளின் ஆள். அதுதான் உண்மையும் கூட. இது சும்மா நம்ம ஒரு பெருமைக்காண்டி சொல்றது இல்லை, புகழுக்காண்டி சொல்றது இல்லை, இதுதான் உண்மை. அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக், இறைவா என்னுடைய நஃப்ஸை நான் உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன். கதை புரிஞ்சு போச்சு. அல்லாஹ் ரப்பு, நாம யாரு? அடிமை. இறைவா என்னுடைய நஃப்ஸை நான் உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன். வ ஃபவ்வல்து அம்ரி இலைக், என்னுடைய எல்லா காரியத்தையும் உன்னிடம் நான் ஒப்படைத்து விட்டேன்.
வஜ்ஜஹது வஜ்ஹி இலைக், என்னுடைய முகத்தை உன்னை நான் திருப்பி விட்டேன். வல்ஜஹது லஹ்ரி இலைக், என்னுடைய முதுகை உன்னிடம் நான் சாய்த்து விட்டேன். ரகுபத்தன் வ ரஹபத்தன் இலைக், நான் ஆசை வைப்பதும் நான் அஞ்சுவதும் உன்னிடம்தான். லா மல்ஜ வலா மன்ஜ மின்கை இல்லா இலைக், இறைவா உன்னிடமிருந்து எனக்கு தப்பிக்கும் இடமும் இல்லை, அடைக்கலமும் இல்லை உன்னிடமே தவிர. ஆமன்து பி கிதாபிக்கல்லதி அன்சல்த, நீ இறக்கி வைத்த வேதத்தை நான் நம்பினேன். வபி நபிக்கல்லதி அர்சல்த, நீ அனுப்பி வைத்த நபியை நான் நம்பினேன். இந்த வார்த்தையை சொல்லிட்டு மௌத்தாயிட்டம் வச்சுக்கிடுங்க. நாக்கில் சொல்றது இல்ல, உள்ளத்துல அப்படி தெரிஞ்சு இந்த வார்த்தையை சொல்லிட்டு மௌத்தாயிட்டம். ரப்புக்கு நம்ம அடிமைங்கிறத காட்டிட்டோம்ல உள்ளத்துல. அப்படி இறைவாசி இறைவா என்னுடைய உள்ளத்தை உன்னிடம் நான் ஒப்படைத்து விட்டேன், என்னுடைய எல்லா காரியத்தை ஒப்படைத்து விட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய உதவி இல்லாம நான் எந்த காரியம் செய்ய முடியாது யா அல்லாஹ். நான் இன்னைக்கு ஏங்கி கொண்டிருக்கிறேன்னு சொல்ல, என்னுடைய முதுகை உன்னிடம் சாய்த்து விட்டேன்னு சொன்னோம்னா, நான் என்னுடைய ஒவ்வொரு இயக்கமும் உன்னை கொண்டுதான் ரப்பே. உன்னுடைய உதவி இல்லாம எதுவும் என்னுடைய இயக்கம் எதுவுமே கிடையாது. என்னுடைய செல்வத்தை என்னை காப்பாற்றாது, என்னுடைய பதவி என்னை காப்பாற்றாது, என்னுடைய ஆரோக்கியம் என்னை காப்பாற்றாது, எதுவும் என்னை காப்பாற்றாது. அதெல்லாம் நீ தந்தது என்கின்ற அடிமைத்தனம் அங்கே உள்ளத்திலே ஆணி வேறாக பதிந்து அது நமக்கு வார்த்தையாக வெளிப்பட வேண்டும். தூங்கும் போது கடைசியா இந்த துவாவை ஓதி தூங்கினா, நீ மரணித்து விட்டால் முத்த அலல் ஃபித்ரா, நீ இயற்கை மார்க்கத்தின் மீது மரணிக்கின்றாய். அல்லாஹ்வுடைய பண்பை தெரிய தெரிய அடிமைத்தனம் கூடணும். அடிமையாக ஆவதற்கு அல்லாஹ்விடம் சரணடைவதுதான் ஒவ்வொரு துவாவும். நம்ம அன்றாட ஓதக்கூடிய துவா இருக்கு பாருங்க, எதுக்கு? சும்மா துவா மந்திரமா ஜெபிக்கிறதுக்கு அப்படி கிடையாது. ஒவ்வொரு வினாடியும் நம்ம அல்லாஹ்க்கு அடிமைங்கிறத நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்கும் போது சஹீஹுல் புகாரில 6312 தூங்கும் போது ஓதுவாங்க. அவங்க சொல்லி காட்ட, இதா அவா இலா ஃபிராஷி, நபியர் தன்னுடைய படுக்கைக்கு செல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வஹ்யா, இறைவா உன்னுடைய பெயரால், அல்லாஹ்ங்கிற பெயர்ல தான் எல்லாமே இயங்கிட்டு இருக்கு. உன்னுடைய பெயரால் நான் மரணிக்கின்றேன், தூங்குகிறேன், நான் உயிர் பெறுவது உன்னை கொண்டுதான், வேற யாரை வச்சும் கிடையாது, எந்த அவுலியா வச்சும் கிடையாது, எந்த மகானை வச்சும் கிடையாது, எந்த மலக்க வச்சும் கிடையாது, எந்த நபியை வச்சும் கிடையாது. ஆதினால் அல்லாஹ் தான் எல்லாவற்றுக்கும் ரப்பு. இதை நபிகளை நமக்கு சொல்லி தர்றாங்க. அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வஹ்யா, தூங்கி எழுந்திருக்கும் போது வைதா காம, எழுந்திருக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர், நாங்க மௌத்தா போன பிறகு, தூங்கின பிறகு எங்களுக்கு உயிர் தந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அவனிடமே நாங்கள் திரும்பி செல்லவிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒவ்வொரு இடத்திலையும் நம்ம அல்லாஹ்க்கு அடிமைப்படுவது நமக்கு என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய கிப்ரியத், பெருமையை காட்டக்கூடிய பண்புகள், அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை காட்டக்கூடிய பண்புகள், அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை காட்டக்கூடிய பண்புகள், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை காட்டக்கூடிய பண்புகள்லாம் வர 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 நாம அல்லாஹ்க்கு அடிமையாக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, தொழுகையில் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டவுடனே பாயித் பைனி ஓதும், வஜ்ஜஹத்து ஓதும். இந்த வஜ்ஜஹத்துல எல்லாமே அடிமைத்தனம் தான். அடிமை, நம்ம அல்லாஹ்க்கு அடிமைங்கிறது ஒப்புக்கொள்றது. இதுதான் தௌஹீதுல் நம்பிக்கை. நபிகள் நாயகம் சொல்லுவாங்க, வஜ்ஜஹத்து வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்தி ஹனீஃபன், நான் எல்லா ஷிர்கியத்தான கொள்கையை விட்டும் விலகி என்னுடைய முகத்தை வானங்களையும் பூமியையும் படைத்தானே அந்த அல்லாஹ்வை நோக்கி திருப்பி விட்டேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒருபோதும் ஷிர்கான காரியம் துணை போக மாட்டேன், எந்த ஷிர்கை நான் செய்ய மாட்டேன், ஷிர்குக்கு துணை செல்ல மாட்டேன், எந்த இணை வைப்பு காரியங்களுக்கும் நான் முகம் காட்ட மாட்டேன். வஜ்ஜஹத்து வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாத், அல்லாஹ்வுடைய பெயர் ஃபாத்திர், முன்மாதிரி என்று படைப்பவர். ஃபாத்திர சமாவாத்தி வல்லல், வானங்களையும் பூமியையும் முன்மாதிரி என்று படைத்தவன். அத்தகைய இறைவனை நோக்கி என்னுடைய முகத்தை நான் திருப்பி விட்டேன். வமான மினல் முஷ்ரிகீன், நான் இணை வைப்பாளரில் ஒருவனாக இல்லை. இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய தொழுகையும் என்னுடைய வணக்க வழிபாடுகளும், நான் உயிர் வாழ்வதும் நான் சாவதும் அல்லாஹ்வுக்காகத்தான், அகில உலகங்களை படைத்த அல்லாஹ்வுக்காகத்தான். இதை தௌஹீத். அல்ல, நான் உயிர் வாழ்வது யாருக்காக வாழ்கிறேன்? இறைவனுக்காக வாழ்கிறேன். நான் சம்பாதிப்பது நான் யாருக்காக சம்பாதிக்கிறேன்? என் இறைவன் சொன்னபடி வாழ வேண்டும் என்றால் எனக்கு சம்பாத்திய அவசியம், அல்லாஹ் சம்பாதிக்க சொல்கிறான். நாம தூங்குறது எதுக்காக தூங்குறோம்? என்னுடைய இறைவன் சொன்னபடி வாழ வேண்டும் என உடல் ஆரோக்கியம் அவசியம். நான் என்னை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், அதற்கு நான் தூங்குகிறேன். நான் எதற்கு திருமணம் முடிக்கிறேன்? என் இறைவன் சொன்னபடி வாழ வேண்டும் என்றால், ஹராமான காரியங்களை செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய கற்பை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அதற்கு என்னுடைய இறைவன் திருமணம் முடிக்க வேண்டும் சொல்கிறான், அதற்காக நான் திருமணம் செய்கிறேன். ஒவ்வொரு விஷயம் அல்லாஹ், என்னுடைய வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ்வுக்காக. நான் என்னுடைய உயிரை கொடுக்கிறேனா அதுவும் அல்லாஹ்வுக்காக. இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யா வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு, அவனுக்கு எந்த இணையும் இல்லை. வ பிதாலிக உமிர்து, இவ்வாறு தான் நான் ஏவப்பட்டு இருக்கிறேன். அல்லாஹ் நமக்கு அதான் கட்டளையிட்டு இருக்கின்றான்.
வானமினல் முஸ்லிமீன், நான் அல்லாஹ்விற்கு அடிபணிந்தவர்களில் ஒருவன். அல்லாஹும்ம இறைவா நீதான் அரசன், நீ உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் கிடையாது. அந்த ரப்பி இறைவா நீ ரப்பு, வான அபுதுக் நான் உன்னுடைய அடிமை. லலம்து நஃப்ஸி நான் எனக்கு ஏராளமான அநியாயம் செய்து விட்டேன், பாவங்கள் செய்து விட்டேன். வஅதரஃப்து பிதம்பி யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை நான் ஒத்துக்கொள்கின்றேன். ஃபக்ஃபிர்லி துனூபி ஜமீஆ என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக. இன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த உன்னை தவிர பாவங்களை மன்னிப்பவன் யாரும் இல்லை யா அல்லாஹ். என்னுடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சிரு, நான் செஞ்ச பாவத்தை எல்லாம் நான் ஒத்துக்கொள்கிறேன். வஹ்தினி லி அஹ்ஸனி அக்லாக் எனக்கு நல்ல குணங்களின் பக்கம் வழிகாட்டு. லா யஹ்தி லி அஹ்ஸனிகா இல்லா அன்த உன்னை தவிர நற்குணங்களுக்கு யாரும் வழிகாட்ட முடியாது. வஸ்ரிஃப் அன்னி செய்யாஹா என்னை தீய குணங்களை விட்டு என்னை திருப்பி விடு. லா யஸ்ரிஃப் அன்னி செய்யாஹா இல்லா அன்த தீய குணங்களை விட்டும் திருப்பக்கூடியவன் உன்னை தவிர யாரும் கிடையாது. லப்பைக் இறைவா உன்னை நோக்கி நான் வந்து விட்டேன். வஸஅதைக் உன்னிடம் ஆஜராகி விட்டேன். வல் கைரு குல்லுஹு ஃபீ யதைக் எல்லா நல்ல நன்மைகளும் உன்னுடைய கையில் தான் இருக்கிறது. வஷர்ரு லைஸ இலைக் உன்னிடமிருந்து எந்த தீங்கும் கிடையாது. அல்லாஹ் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் ஹிக்மத்தானது, சரியானது. அப்போ அனபிக்க நான் உன்னை கொண்டுதான் இருக்கின்றேன். வ இலைக்க உன்னிடம் தான் நான் நாடுகின்றேன். தபாரக்த இறைவா நீ பாக்கியம் நிறைந்தவன். வ தஆலைத நீ உயர்ந்தவன். அஸ்தக்ஃபிருக உன்னிடம் பாவ மன்னிப்பு கோருகிறேன். அதூபு இலைக் இறைவா உன்னிடம் நான் மன்னிப்பு கோருகிறேன். நபிகள் நான் எப்படி அடிமைத்தவத்தை வெளிப்படுத்துறாங்க. இவங்க சொல்றான் அவுலியா என்ன செய்வாரா, நீ ஷேக்கிட்ட போய் முரீது வாங்கிட்டோம்னா, இத சில கலிசடைகள் இருக்கிறாங்க, முரீது கூட்டம், அவர் நம்ம உள்ளத்தை என்ன செய்வாரா அப்படி மாத்துவாராம், நேர்வழி காட்டுவாராம். நபிகள் நாயகம் படைத்த அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் சொல்றாங்க இறைவா வஹ்தினி லி அஹ்ஸனி அக்லாக் நல்ல குணங்களுக்கு நீ எனக்கு வழிகாட்டியா அல்லாஹ். லா யஹ்தி லி அஹ்ஸனியா இல்லா அன்த உன்னை தவிர நற்குணங்களுக்கு யாரும் வழிகாட்ட முடியாது. தீய குணங்களை விட்டு என்ன நீ திருப்பிடு. நாயகத்தையே அல்லாஹ் திருப்புறான். ஒவ்வொரு படைப்பினங்களுடைய உள்ளம் யாருடைய கையில் இருக்குது? அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அப்போ நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய முகல்லிபுல் குலூப் அல்லாஹ்வே உள்ளங்களை புரட்டக்கூடியவரை சபித்த கல்வி அல்லாதீனி என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நிலைபெற செய்வாயாக. இந்த கூட்டம் வழிகட்ட ஒரு கூட்டம் சொல்லுது நீ எங்க ஷேக்கிட்ட போய் முரீது வாங்கிட்டு வச்சுக்கிடுவோம், அவர் உன்னுடைய உள்ளத்தை என்ன செய்வாரு சரி காட்டவனே. இவங்க அல்லாஹ்வுடைய இஸ்மை வழங்கினாங்களா? அது அல்லாஹ்வுக்கு இணையாக தங்களை காட்டக்கூடிய முஷ்ரிக்கீன்களா? அன்பிற்குரிய சகோதரர்களை இதை நம்பி சில மக்கள் போறாங்க பாருங்க, அல்லாஹ் காப்பாற்ற பயங்கரமான ஷிர்க்ல போய் செஞ்சுக்கிறாங்க, மாட்டிக்கிறாங்க. நபிகள் நாயகம் சொல்றாங்க அல்லாஹும்ம லக ரகஅது இறைவா உனக்கே நான் பணிகிறேன். வபிக ஆமன்து உன்னையே நான் நம்பிக்கை வைக்கிறேன். வலக அஸ்லம்து உனக்கே நான் அடிபணிகிறேன். ஹஷஅலக சம்இ வ பஸரி வ முഖி வ அஸமி வ அஸபி இறைவா என்னுடைய செவிப்புலன்களும் என்னுடைய பார்வையும் என்னுடைய மூளையும் என்னுடைய எலும்புகளும் என்னுடைய நரம்புகளும் உனக்கே பணிகிறது. அல்லாஹ் தவிர எதுவுமே இல்லை. இது தௌஹீதுடைய அடிப்படை, இது தௌஹீத் பேசிக், இதுதான் உண்மையான தௌஹீத் கொள்கை. இந்த நம்பிக்கை வருவதுதான் தௌஹீத் வாதி. இதற்காகத்தான் அல்லாஹ் படைத்தான், இதற்காகத்தான் நாம் வாழ வேண்டும், இந்த கொள்கையில் தான் சாக வேண்டும். இந்த நம்பிக்கை வந்தால் தாங்க சரியான நம்பிக்கை, சரியான ஈமான். தான் அல்லாஹ்வுடைய இஸ்மின் மூலமா தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய இஸ்மை நாம தெரிவதன் மூலமாக நம்மில் எத்தகைய மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க, சொல்லி காட்டியிருக்கிறாங்களோ அதற்கு ஒரு சில துளிகளைத்தான் நான் எடுத்து வைத்திருக்கிறேன். நாளைய தினமும் என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் ஒரு சில அடிப்படையில் நாம் பார்ப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்களுடைய இஸ்முக்களில் இருந்து சரியான கொள்கையை அறியக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.